Hi students, நம்ம இந்த வீடியோல ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட் பார்க்க போறோம். சிபிஎஸ்இ கிளாஸ் 11 எக்ஸசைஸ் நம்பர் 1.4 ஓட கான்செப்ட் வந்து ஆப்ரேஷன் ஆன் செட் தான். ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. எப்படி வந்து மேக்ஸ்ல பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி செட்ல யூ மாதிரி போட்டால் அதை வந்து யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே யூவை வந்து இப்படி உல்ட்டாவாக போட்டாங்கன்னா அதை வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய 2 ஆப்ரேஷன்ஸ், யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். இந்த மாதிரி மைனஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா அதுக்கு பேர் செட் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்னா மைனஸ் நம்ம சின்ன கிளாஸில் படித்தவங்க இந்த மாதிரி ஒரு டேஷ் மாதிரி போட்டாங்கன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 ஆப்ரேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு யூனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் செட்னா அதான் மதர் செட் மாதிரி. அதுலேருந்து மட்டும் தான் நம்ம வந்து அந்த சம்மை பர்ஃபார்ம் பண்ணணும். அதை தவிர எந்த எலிமெண்ட்டும் நம்ம சம்முக்குள்ளே எடுக்க முடியாது. அதான் யூனிவர்சல் செட். 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. இதோட சப்செட் வந்து ஏன்றது 1 and 2, பி வந்து 3, 4, 5, சி வந்து 5 and 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினில் இந்த 4 ஆப்ரேஷனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏவையும் பியையும் யூனியன் பண்ணு. யூனியன் அப்படின்னாலே டுகெதர்னு அர்த்தம். எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏன்ற செட்டில் வந்து 1, 2 இருக்குது. பின்ற செட்டில் 3, 4, 5 இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எழுதிட்டு அதுதான் யூனியன். சப்போஸ் இப்போ பிக்கும் சிக்கும் யூனியன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் 3, 4, 5 இருக்குது. இதில் 5, 6 இருக்குது. 5ன்ற எலிமெண்ட் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அதனால 2 தடவை 5 எழுதவே கூடாது. ஏன்னா செட்டில் எந்த நம்பரும் ரெப்பிட்டேஷன் ஆகக்கூடாது. அதனால இங்கே 3, 4, 5 முதல்ல பியோட செட் எடுத்து எழுதிட்டேன். சியோட செட்டை எழுதுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஏதாவது எலிமெண்ட் அங்கே ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்த்தா அதே எலிமெண்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் இந்த 6 மட்டும் எடுத்து இப்படி எழுதிக்கணும். அப்போ பி யூனியன் சியில் 3, 4, 5, 6ன்னு 4 எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் யூனியன் எழுதணும், எந்த எலிமெண்ட்டும் ரிப்பீட் பண்ணாமல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேஷன் வந்து இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே காமன் அப்படின்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே என்னென்னு அர்த்தம்? காமன். எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏக்கும் பிக்கும் ஏதாவது எலிமெண்ட் காமனாக இருக்கா பாருங்கள். இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 3, 4, 5 இருக்குது. எதுவுமே காமனாக இல்லை. அப்போ இந்த மாதிரி எம்டி ப்ராக்கெட் போடணும். நல் செட் உங்களுக்கு காமன் எலிமெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பின்ற செட்லையும் 5ன்ற எலிமெண்ட் இருக்குது, சின்ற செட்லையும் 5ன்ற எலிமெண்ட் இருக்கிறதுனால இன்டர்செக்ஷன் 5ன்ற எலிமெண்ட் வரும். இந்த மாதிரி எம்டி ப்ராக்கெட் போடாமல் இது வந்து நல் செட்டோட சிம்பிள் இப்படி கூட போடலாம். நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் ஒன்று தான் அர்த்தம். இந்த ப்ராக்கெட்டையும் போயிட்டு இந்த சிம்பிளையும் போடக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதான் 2வது ஆப்ரேஷன். 3வது ஆப்ரேஷன் செட் டிஃப்ரென்ஸ். ஏ மைனஸ் பி அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏல இருக்க எலிமெண்ட்டை எழுதணும், அதில் ஒரு எலிமெண்ட் கூட பியோட எலிமெண்ட் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏன்ற செட்டுக்குள்ளே 1, 2 தான் இருக்குது, பி செட்டுக்குள்ளே 3, 4, 5 இருக்குது. அப்போ எந்த எலிமெண்ட்டும் ரெப்படேஷன் இல்லை. நார்மலாக மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதாவது காமன் எலிமெண்ட் இருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பர் எடுத்து எழுதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஏக்கும் பிக்கும் காமனாக எந்த எலிமெண்ட்டும் இல்லாததுனால ஏன்ற செட்டில் இருந்து மட்டும் தான் எலிமெண்ட் வரும். அப்போ 1 and 2 தான் எழுதணும். இப்போ பி மைனஸ் சி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பியை எழுதலேருந்து சியை மைனஸ் பண்ணிடு அப்படின்னா சியில் இருக்கிற 5யும் பியில் இருக்க 5யும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட் ஃப்ரம் பியில் மிச்சம் யாரெல்லாம் இருக்கா? 3யும் 4 தான் இருக்காங்க. அப்போ அதை தான் எடுத்து எழுதணும். சப்போஸ் சி மைனஸ் பின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா அப்போவும் சிலையும் பிலையும் காமனாக இருக்க எலிமெண்ட்டை தான் கேன்சல் பண்ணணும். பண்ணிவிட்டு சியில் மிச்சம் இருக்க எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். அப்படி பார்த்தா நம்மளுக்கு இந்த 6 மட்டும் தான் ஆன்சரில் வரும். இப்படி தான் மைனஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இப்போ ஏ டேஷ் என்னன்னா ஏல இல்லாத எலிமெண்ட்டெல்லாம் ஏ டேஷில் வரும். இப்போ ஏல 1, 2 தான் இருக்குது. ஆனால் யூனிவர்சல் செட்டில் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குல்ல, 1, 2 மட்டும் விட்டுட்டு மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு அதுதான் உங்களோட டேஷ். அதாவது 1, 2 தவிர 3, 4, 5, 6 இதுதான் வந்து ஏ டேஷ். இப்போ சப்போஸ் பி டேஷ் கேட்டாங்கன்னா பியில் 3, 4, 5 இருக்குது. அப்போ பி டேஷில் யாரெல்லாம் இருப்பா? 1, 2, 3, 4, 5 விட்டுட்டு 6 எழுதணும். பியில் இல்லாத எலிமெண்ட்டெல்லாம் எடுத்து எழுதுனா அதுதான் உங்களோட பி டேஷ். இப்போ எக்ஸசைஸ் 1.4 கிளாஸ் 11லேருந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த யூனியன் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின் எக்ஸ் வந்து 1, 3, 5, ஒய் வந்து 1, 2, 3. அப்போ யூனியன் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் யூனியன் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுனா போதும். இப்போ எக்ஸில் இருக்க எலிமெண்ட் வந்து 1, 3, 5 இருக்குது. ஒயில் வந்து 1, 2, 3 இருக்குது. இந்த 1 ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால் எழுதக்கூடாது. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது 2 மட்டும் தான். ஏன்னா 3ன்ற எலிமெண்ட் நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதிட்டதுனால திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். இந்த எலிமெண்ட்டை நம்ம எந்த ஆர்டரில் எழுதினாலும் நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்ட் தான். இப்போ ஏ யூனியன் பியில் ஏல ஏஇஐஓயு கொடுத்துருக்காங்க, பியில் வந்து ஏபிசி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ யூனியன் பி என்ன உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டில் இருக்க ஏஇஐஓயு எடுத்து எழுதிக்கோங்க.
இதில் பீன்ற செட்டில் ஏ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். இந்த பியும் சியும் நம்ம எழுதலை. அதனால் இங்கே பியும் சியும் மட்டும் இப்படி இன்க்ளூட் பண்ணிட்டு அதான் உங்களோட யூனியனோட கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து ஏபின்ற செட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் கொடுக்காம செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல அதை ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்ற செட்டுக்குள்ளே எக்ஸ் இஸ் அ நம்பர் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் அ மல்டிபிள் ஆஃப் 3. மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னா உங்களோட 3, 6, 9, 12 எது வரைக்கும் எழுதணும்னு சொல்லலை. அண்ட் ஸோ ஆன் இப்படி டாட் வச்சுக்கோங்க. பின்ற செட்டுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்லாம் இருந்ததுன்னா எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 6, 6க்கு கம்மியாக இருக்க நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1, 2, 3, 4, 5 லெஸ் தென் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5ஓட இந்த செட்டு கம்ப்ளீட் ஆகிடும். நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து யூனியன் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு இப்போ பின்ற செட்டில் 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஏன்ற செட்டில் வந்து 3 இருக்குது. ஆனால் 3 நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதிட்டோம். அதை திருப்பி எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் 6, 9 and 12 அண்ட் ஸோ ஆன்னு இருக்குது. அதனால் இங்கே அண்ட் ஸோ ஆன்னு சொல்லி டாட் வச்சிடணும். நம்ம யூஸ்வலாக ஏன்ற செட்டை முதல்ல எழுதுவோம். இது அண்ட் ஸோ ஆனாக இருக்கிறதுனால பின்ற செட்டை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏன்றதை எழுதியிருக்கேன். எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். அண்ட் ஸோ ஆன்ன்றதை கடைசியாக சொன்னால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் மற்ற 2 கொஸ்டினையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏல வந்து ஏபி, பியில் வந்து ஏபிசி அப்படின்னு 3 நம்பர் இருக்குது. இஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பியான்னு கேட்குறாங்க. ஏயோட எல்லா எலிமெண்ட்டும் பிக்குள்ளே இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. அப்போ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி தான். ஏ கண்டெய்ன்ட் இன் பியா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அந்த எலிமெண்ட் வந்து சப்செட் ஆஃப் இல்லைனா கண்டெய்ன்ட்னு அர்த்தம். ஏயோட எல்லா எலிமெண்ட்டும் பியில் கண்டெயின் ஆகிருக்கானா கண்டெயின் ஆகிருக்கு. அப்போ எஸ்ன்னு எழுதிடணும். எஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ ஏ யூனியன் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏயும் இயும் யூனியன் பி பண்ணுறோம் அப்படின்னா ஏயோட செட்டோட எலிமெண்ட்டும் பியோட செட்டோட எலிமெண்ட்டும் சேர்த்து எழுதணும். அப்போ ஏபிசின்னு கிடைக்கும். அப்போ ஏபிசின்றது என்ன செட்? ஆக்சுவலாக பின்ற செட்டு. அப்போ ஏ வந்து சப்செட் ஆஃப் பியாக இருந்தால் ஏயும் யூவும் யூனியன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பி தான் கிடைக்கும். இதை வந்து வென் டயக்ராம் மூலமாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 பேருக்கும் சேர்த்து நம்ம யூனியன் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த பின்ற ஃபுல் செட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக இந்த ஆன்சரே நம்ம எழுதாமல் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, அப்போ ஏ யூனியன் பி என்னன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்னன்னு சொல்லிடலாம், பின்னு சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல் அதான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பியாக இருந்தால் ஏ யூனியன் பி என்னவாக இருக்கும்னா கண்டிப்பாக பியாக தான் இருக்கும்னு எழுதிடலாம். ஒருவேளை எக்ஸாமில் அவங்க வந்து ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இப்போ இது ஏன்ற சர்க்கிள், இது பின்ற சர்க்கிள், ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பியாக இருக்கும்போது 2 பேருக்கும் காமன் எலிமெண்ட் பார்த்தா இந்த ஏ மட்டும் தான் காமனாக ஷேட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஏன்ற செட்டு வரும். உங்களுக்கு எது கேட்டாலும் ஆன்சர் எழுத தெரியணும். 4th கொஸ்டினில் பிசிடின்ற செட்டு கொடுத்துட்டு ஏபிசிடினாலுமே கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் பி, ஏ யூனியன் சி, இது எல்லாமே உங்களுக்கு எழுத முடியும். இந்த லாஸ்ட் ஒன் பாருங்கள், பி யூனியன் சி யூனியன் டி, பிசிடி 3 பேரையும் யூனியன் பண்ணி எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பி யூனியன் சி முதல்ல எழுதிக்கலாம். இப்போ பிஎஸ்சியும் முதல்ல யூனியன் பண்ணுங்கள். ஸோ பியில் வந்து 3, 4, 5, 6 இருக்குது. சியில் 5, 6, 7, 8 இருக்குது. ஆல்ரெடி 5, 6 இருக்கிறதுனால அதை ரிப்பீட் பண்ணாமல் 7, 8 மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ இந்த பி யூனியன் சியோட ஆன்சர் கூட யூனியன் டி பண்ண போகிறோம். இந்த பி யூனியன் சியும் டியும் ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதில் பி யூனியன் சியை முதல்ல எழுதிக்கலாம். இப்போ 3, 4, 5, 6 வந்துடும், 7, 8 கிடச்சிரும். இவங்களை ஜாயின் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த 7, 8 இங்கே நம்ம எழுதியிருக்கிறதுனால திருப்பி எழுத மாட்டோம். இந்த 9 and 10 மட்டும் எழுதிடுவோம். இப்படி தான் 3 செட்டோட யூனியன் கேட்டாலும் எந்த நம்பரை ரெப்படேஷன் கொடுக்காம ஜாயின் பண்ணி நம்ம எழுதணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். ஏபிசிடி 4 செட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. எல்லாமே இன்டர்செக்ஷன்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், காமன் எலிமெண்ட்டுன்னு பார்த்தோம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும்னா ஏக்கும் பிக்கும் என்னெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள். 7 காமனாக இருக்குது, 9 காமனாக இருக்குது, 11 காமனாக இருக்குது. அப்போ 7, 9, 11ன்னு எழுதிடணும். அந்த மாதிரி எந்த 2 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் கேட்குறாங்களோ அந்த மாதிரி எழுதணும். இப்போ இந்த 3வது கொஸ்டின் பாருங்களேன். 3வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன், அதுக்கப்புறம் டி கூட இன்டர்செக்ஷன். அப்போ இந்த 3 செட்லையும் காமனாக இருக்க எலிமெண்ட்டை எழுது அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஏக்கும் சிக்கும் காமன் யாருன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த 3வது செட் கூட போய் கம்பைன் பண்ணி பாருங்கள். இப்போ ஏக்கும் சிக்கும் முதல்ல நான் காமன் எழுதிக்கிறேன். இது ஏ, இது சி, 2 பேரையும் கம்பேர் பண்ணால் 11 மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போ 11 மட்டும் தான் வரும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சியோட எலிமெண்ட் கூட டி எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இந்த 11ன்ற எலிமெண்ட் டியில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி டியில் அந்த எலிமெண்ட் இல்லாததுனால இது கண்டிப்பாக நல் செட்டு தான். ஏலையும் இருந்து சிலையும் இருந்து டிலையும் இருக்கிற எலிமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எலிமெண்ட்டே இல்லைன்னா டியில் 15, 17 மட்டும் தான் இருக்குது. அது பிலையும் இல்லை, ஏலையும் இல்லை. அப்போ 3 பேருக்கும் இன்டர்செக்ஷன் வந்து நல் செட்டு நம்ம எழுதணும். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 10 பாருங்களேன்.
ஏ யூனியன் டி இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இப்படி கேட்டாங்கன்னா முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத தனித்தனியாக கண்டுபிடிங்க. முதல்ல ஏ யூனியன் டியை கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பி யூனியன் சியை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் இன்டர்செக்ஷன் பாருங்கள். முதல்ல ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏயையும் டியையும் யூனியன் பண்ணணும். ஏல இருக்கிற எலிமெண்ட் வந்து 3, 5, 7, 9, 11. டியில் வந்து 15, 17 இருக்குது. 15, 17 இதுதான் ஏ யூனியன் டி. பியும் சியும் யூனியன் பண்ணணும்னா இதான் பி, இதான் சி. பி வந்து 7, 9, 11, 13. சியோட எலிமெண்ட் வந்து 11, 13, 15. 11, 13 நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறதுனால இங்கே 15 மட்டும் தான் வரும். இப்போ ஏ யூனியன் டியும் கண்டுபிடிச்சாச்சு, பி யூனியன் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி. இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்கள். எது இன்டர்செக்ஷனில் வருதுன்னு பாருங்கள். இங்கே ரெண்டுமே 11, 11 இருக்குது. ரெண்டு 15, 15 இருக்குது. அப்போ 11ம் காமனாக இருக்குது, 15ம் காமனாக இருக்குது. இங்கே 7 கூட காமனாக இருக்குது பாருங்கள். 7ம் காமனாக இருக்குது, 9ம் காமனாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் காமன் எலிமெண்ட்ஸ். அப்போ இதுதான் உங்களோட இன்டர்செக்ஷனோட வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 7ல் ஏபிசிடின்ற செட்டை வந்து அவங்க வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன்ற செட்டில் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, 3 அண்ட் ஸோ ஒன் இந்த எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. பின்ற செட்டில் ஈவன் நேச்சுரல் நம்பர்னால் 2, 4, 6, 8 இந்த எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. சின்ற செட்டில் ஆட் நேச்சுரல் நம்பர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1, 3, 5 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருந்தது. டின்ற செட்டில் ப்ரைம் நம்பர் இருந்தது. டி ப்ரைம் நம்பர்னால் 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ஆனால் 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர். ஏன்னா மற்ற டேபிள்ஸில் வராத நம்பர் எல்லாம் ப்ரைம் நம்பர். இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. இதான் உங்களோட செட்டு. இப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் எல்லா நேச்சுரல் நம்பரும் இருக்குது, பியில் எல்லா ஈவன் நம்பர்ஸும் இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷன் பார்த்தா நமக்கு கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும்? இந்த எல்லா ஈவன் நம்பர்ஸும் கிடைக்கும். அப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு பின்ற செட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். 2, 4, 6ன்னு கூட நீங்கள் எழுதலாம். இப்போ ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னா ஏல எல்லா நேச்சுரல் நம்பரும் இருக்குது, சியில் என்ன நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும்? ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஏக்கும் சிக்கும் காமனாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் தான் வரும். அதனால் நம்ம இங்கே சின்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட்? டிஸ்ஜாயின்ட்னா இந்த சர்க்கிள் தனியாக இந்த சர்க்கிள் தனியாக இருந்தால் டிஸ்ஜாயிண்ட். அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா இது ஏன்ற சர்க்கிள், இது பின்ற சர்க்கிள். இப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா உங்களுக்கு நடுவில் இன்டர்செக்ஷனே இல்லாமல் நல் செட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். இப்போ இதில் 1, 2, 3, 4ன்ற எலிமெண்ட் இருக்குது. ரெண்டாவது செட்டில் என்ன எலிமெண்ட் இருக்குன்னு அவங்க கொடுக்கல டேரெக்டாக, ஆனால் நம்ம எழுதிக்க முடியும். இப்போ இதில் வந்து 1, 2, 3, 4 இருக்குது. இன்னொரு செட்டில் நேச்சுரல் நம்பர்ஸ் 4லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. 4, 5, 6 4ம் 6ம் இன்க்ளூடுன்றதுனால தான் கீழே கோடு போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ பார்த்தா இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குல்ல. அப்போது இட்ஸ் நாட் டிஸ்ஜாயிண்ட். இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டாக இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் காமன் எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். காமன் எலிமெண்ட் இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓவர்லேப் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல 4ன்ற எலிமெண்ட் வந்துடும். அதனால இது டிஸ்ஜாயிண்ட் கிடையாது அப்படின்னு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், ஏஇஐஓயு இருக்குது. இதில் வந்து சிடிஇஎஃப் இருக்குது. இங்கேயும் ஈன்ற எலிமெண்ட் இருக்குது, இங்கேயும் ஈன்ற எலிமெண்ட் இருக்குது. அப்போ காமன் எலிமெண்ட் இருக்கிறதுனால நம்ம இதை டிஸ்ஜாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் டிஸ்ஜாயிண்ட்னு தான் சொல்லணும். அப்போ 8th ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டுமே என்ன தான்? நாட் டிஸ்ஜாயிண்ட். ரீசன் என்னென்னா ஏன்ற செட்டும் பின்ற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது நாட் அ நல் செட். நல் செட் வரல, எனக்கு எலிமெண்ட் வருது அப்படின்றதான் அதோட அர்த்தம். இதில் பாருங்கள் லாஸ்ட் ஒன்ல எக்ஸ் இஸ் அன் ஈவன் இன்டீஜர். ஈவன் இன்டீஜர்னால் 2, 4, 6, 8ன்னு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டீஜர்னும் போது இப்போ நெகட்டிவுமே இங்கே இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஆட் இன்டீஜர்னால் 1, 3, 5 அதேமாதிரி இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே ஈவன் நம்பர் இருந்தது, இதில் எல்லாமே ஆட் நம்பர் இருந்தது. ஆட் நம்பர் எதுவுமே ஈவன் நம்பரில் வராது, ஈவன் நம்பர் எதுவுமே ஆட் நம்பரில் வருது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்செக்ஷன் வேல்யூ எதுவுமே காமனாக இல்லை. இட்ஸ் அ நல் செட். ரெண்டு பேரோட இன்டர்செக்ஷன் வந்து நல் செட் தான். ரெண்டு பேருக்கும் எந்த காமன் எலிமெண்ட்டும் இல்லைன்னா இந்த சர்க்கிள் தனியாக இருக்கும், இந்த சர்க்கிள் தனியாக இருக்கும். அப்போ எஸ் இட் இஸ் டிஸ்ஜாயிண்ட்னு எழுதணும். இது ஒரு டிஸ்ஜாயிண்ட் செட் தான். ஏன்னா இன்டர்செக்ஷன் எதுவுமே இல்லை, இன்டர்செக்ஷன் ஒரு நல் செட்டாக இருக்கிறதுனால இது ஒரு டிஸ்ஜாயிண்ட்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏபிசிடி 4 செட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சப்ட்ராக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏ மைனஸ் பின்ற செட்டு வேணும்னா ஏயோட எலிமெண்ட் எடுத்து எழுதணும். அதில் கொஞ்சம் கூட பியோட எலிமெண்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இங்கேயும் 12 இருக்குது, இங்கேயும் 12 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். வேறு எதுவுமே காமனாக இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஏல ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். அப்போ 3, 6, 9,
15, 18, 21 இதான் உங்களோட A மைனஸ் பி. இதே மாதிரி எல்லாமே பண்ண முடியும். A மைனஸ் சி வேணும்னா ஏயும் சியும் காமனாக இருக்க எலிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட் ஃப்ரம் ஏன்ற செட்டில் இருக்க எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். இதே மாதிரி ரிமைனிங் சம்ஸை ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. எக்ஸ்ன்னு ஒரு செட்டு, ஒய்ன்னு ஒரு செட் இருக்கு. எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷன் மூணுமே கேட்டிருக்காங்க. முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும். இப்போ காமனாக இருக்கிற எலிமெண்ட் வந்து இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் டின்ற எலிமெண்ட் இருக்குது, இங்கேயும் டின்ற எலிமெண்ட் இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். இந்த மாதிரி காமனாக இருக்கிற எலிமெண்ட் எடுத்து நம்ம ஆக்சுவலாக இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். அப்போ ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷனில் பியும் டியும் இருக்குது, இன்டர்செக்ஷனில் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும்னா காமனாக இருக்க எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் எலிமெண்ட் ஃப்ரம் எக்ஸ், எக்ஸில் ரிமைனிங் என்ன இருக்குது, ஏஎன்சி தான் இருக்குது. அப்போ அதுதான் உங்கள் ஆன்சர். ஒய் மைனஸ் எக்ஸ்னா அதே மாதிரி ஒய்க்கும் எக்ஸுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட் ஃப்ரம் ஒய், ஒயில் மிச்சம் இருக்கிறது தான். ஒயில் என்ன இருக்குது, எஃப்பும் ஜியும் இருக்குது. அப்போ எஃப்பும் ஜியும் தான் உங்களோட ஆன்சர். இப்படி தான் இதை ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர் இஸ் அ செட் ஆஃப் ரியல் நம்பர். ஆர்ன்றது வந்து ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கியூ இஸ் அ செட் ஆஃப் ரேஷனல் நம்பர். கியூன்ற செட்டுக்குள்ளே நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. தென் வாட் இஸ் ஆர் மைனஸ் கியூ. அப்போ இந்த ரியல் நம்பர்லேருந்து இந்த ரேஷனல் நம்பரை மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரியல் நம்பர் அப்படின்றது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் ஜாயின் பண்ண சிஸ்டம்க்கு பேர் தான் ரியல் நம்பர் சிஸ்டம். இப்போ ரியல் நம்பர்லேருந்து இந்த ரேஷனல் நம்பர் ஃபுல்லத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து இர்ரேஷனல் நம்பர் தான். அப்போ நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். ஆர்லேருந்து கியூவை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து செட் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர். அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். 2, 3, 4, 5 and 3, 6 ஆர் டிஸ்ஜாயிண்டான்னு கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே இல்லாத தனித்தனி செட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த காமன் எலிமெண்ட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ ரெண்டு செட்டும் டிஸ்ஜாயிண்ட் கிடையாது, ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா 3ன்ற நம்பர் ஓவர்லேப்பிங் ஆகுது. அப்போ இந்த அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு எழுதணும். ஏஏஐஓயு இருக்குது, இங்கே ஏபிசிடி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் டிஸ்ஜாயிண்டான்னு கேட்குறாங்க. இங்கேயும் ஏன்ற எலிமெண்ட் இருக்குது, இங்கேயும் ஏன்ற எலிமெண்ட் இருக்குது. அப்போ இவங்களும் டிஸ்ஜாயிண்ட் கிடையாது, இவங்க ஜாயிண்ட் தான், ஓவர்லேப்பிங் செட்டில் தான் வருவாங்க. ஸோ அதனால் இதுவும் ஃபால்ஸ் தான். இப்போ 2, 6, 10, 14, 3, 7, 11, 15 இங்கே இருக்க எந்த எலிமெண்ட்டும் இங்கே இல்லை பாருங்க. இது ரெண்டும் தனித்தனி சர்க்கிள். ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த காமன் எலிமெண்ட்டும் இல்லாததுனால இவங்களை நம்ம டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்ல முடியும். அதனால இது ட்ரூ. 2, 6, 10, 3, 7, 11 ரெண்டு பேருக்கு நடுவில் காமன் எலிமெண்ட் எதுவுமே இல்லாததுனால இவங்களையும் டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லிக்கலாம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.